அதாவது சில பேர் வந்து நமக்கு வந்து க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம நினச்சிட்டு இருப்போம். ஆனா க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்றதுனால, நம்ம வந்து அவங்க சில விஷயங்கள் பண்ணும்போது அவங்கள உற்று நோக்காமலே போயிடுவோம். அந்த மாரி உற்று நோக்காம போனதுனால, எங்க வீட்ல வாங்குன ஒரு சம்பவம் தான் இது. இது என்ன சம்பவம் அப்படின்னா, இந்த சம்பவம் யாருக்கு நடந்துச்சு அப்படின்னா, என் தங்கச்சிக்காரிக்கு தான் நடந்துச்சு. ஓகேவா? ஸோ வந்து சம்பவம் வந்து எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து என் தங்கச்சிக்கு வந்து ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஒருத்தி இருக்கா. ஸோ அந்த ஃப்ரெண்டு வந்து எனக்கு யாரு என்ன ஏன்னா இந்த இதில வந்து நான் என் தங்கச்சிய மட்டும் தான் நான் ரிவீல் பண்ண ஆசைப்படுறேன். இத தவிர்த்து இந்த இதில ஒரு எக்ஸ்ட்ரா கேரக்டர்ஸ் யாரையுமே சொல்லவும் விரும்பல. ஓகேவா? ஸோ வந்து இந்த எக்ஸ்ட்ரா கேரக்டர் பேர் வந்து லோட்டஸ் அப்படின்னு சொல்லி நீங்க வச்சுக்கோங்க. ஏன்னா உண்மையான பேர சொல்லவும் நான் விரும்பல. ஸோ இந்த எக்ஸ்ட்ரா கேரக்டர் பேர் வந்து லோட்டஸ். இந்த லோட்டஸ் எப்படி எங்க லைஃப்குள்ள வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்றதுக்கு வந்து சில கிரைட்டீரியாஸ்லாம் இருக்கும். அந்த மாதிரியான கிரைட்டீரியாஸ் எல்லாத்துலயுமே இந்த லோட்டஸ் வந்து இருக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ வந்து என் தங்கச்சி சாப்பிடல அப்படின்னா, இந்த லோட்டஸ் அது வீட்லேருந்து கிளம்பி எங்க வீட்டுக்கு வந்து உட்காந்து அந்த லோட்டஸ் என்ன பண்ணும்னா, என் தங்கச்சிக்கு சாப்பாடு ஊட்டி விட்டு, அவ சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு போகும். இப்படியெல்லாம் இருக்கும்போது, இது வந்து ஒரு கோவிட் காலகட்டம். அந்த கோவிட் டைம்ல வந்துட்டு நானும் என் தங்கச்சியும் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப தான் எங்களோட கிராஃப்டிங் பிசினஸ் ஸ்டார்ட் பண்றோம். ஸோ அந்த கிராஃப்டிங் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது, இந்த லோட்டஸ் என்ன பண்ணுச்சு அப்படின்னா, இந்த மாரி எனக்கு வந்து ஒரு கிஃப்ட் செய்யணும். நீ வந்து கிஃப்ட் மெட்டீரியல்ஸ்லாம் வந்து நான் உனக்கு வாங்கி குடுக்குறேன். நீ வந்து அத செஞ்சு எனக்கு குடு அப்படிங்கிற மாரி இந்த லோட்டஸ் சொல்லுச்சு. என் தங்கச்சியும் அத நம்பிக்கிட்டு, சரி ஓகே நான் உனக்கு பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுச்சு. என்னைக்குமே வெளிய போகாத என் தங்கச்சி வந்து கோவிட் டைம் அது வந்து ஒரு கோவிட் டைம்ல வந்து போறா. வெளிய போறா. யார் கூட? இந்த லோட்டஸ் கூட தான் வெளிய போறா. இந்த லோட்டஸ் தான் போயிட்டு அவளுக்கு வாங்கி தருது. என்னது இந்த கிராஃப்ட் பொருள்ஸ் எல்லாம் வந்து போயிட்டு வாங்கி தரதுக்காக இந்த லோட்டஸ் கூட தான் எங்க வீட்ல வந்து அனுப்பி வைக்கிறாங்க. என்னைக்குமே வந்து போயிட்டு பத்திரமா வீட்டுக்கு தான் வரணும். வேற எங்கேயும் போக்கூடாது அப்படின்னு சொல்லாத எங்க ஃபேமிலி, அன்னைக்கு இன்சிஸ்ட் பண்ணி எல்லாருமே நான் உட்பட, "இங்க பாருடி வெளியில கோவிடா இருக்குது. நீ கரெக்ட்டா கடைக்கு போனோம்னா நேரா வீட்டுக்கு தான் வரணும். வீட்ட தவிர எங்கேயும் போக்கூடாது" அப்படின்னு சொல்லி நாங்க வந்து அனுப்புறோம். பர்ச்சேஸ்லாம் முடிச்சுட்டு இந்த லோட்டஸ் என்ன பண்ணியிருக்கு, எனக்கு தெரிஞ்ச ஒரு குழந்தை இருக்கா. நம்ம போய் அவள பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என் தங்கச்சிட்ட சொல்லியிருக்கு. என் தங்கச்சி மட்டிக்குமாரி என்ன பண்ணியிருக்கு, சரி ஓகே நம்ம போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லோட்டஸ் சொன்னத நம்பி அந்த லோட்டஸ் கூட போயிருக்கு. ஸோ வந்து போனாங்க. அந்த பாப்பாவ பார்த்தாங்க. பார்த்துட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஸோ என் தங்கச்சி வீட்டுக்கு வீட்டுக்கு வந்துட்டா. ஒரு 2 1/2 ஹார்ஸ்க்கு மேல ஆயிடுச்சு. அந்த குழந்தைய பார்த்துட்டுலாம் வீட்டுக்கு வந்துட்டா. ஆனா அவ பார்த்துட்டு வந்த விஷயத்தெல்லாம் எங்க வீட்ல சொல்லல. என்ன ரீசன்னா, நாங்க ஆல்ரெடி சொல்ல போக்கூடாது எங்கேயும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சதுனால, அவ வந்து அத பெருசா கண்டுக்கவும் இல்ல. அத வந்து சொல்லவும் இல்ல. ஸோ ஒரு டின்னர்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு தூங்க போற டைம்ல வந்து என்கிட்ட சொல்றா. ஸோ அவ தூங்க போற நேரத்தில வந்து என் தங்கச்சி சொல்றா, "இந்த மாரி லோட்டஸ் வந்து என்ன ஒரு இடத்துக்கு கூட்டு போனாடி. நானும் போனேன். அவங்க வந்து என்னோட சீனியர் தான். அவங்க வீட்ல வந்து ஒரு குட்டி பாப்பா வந்திருக்கா. அவள பார்க்கறதுக்காக நாங்க 2 பேரும் போனோம். கடைசியா அந்த அக்கா எனக்கு கால் பண்ணி இந்த மாரி நகை திருட்டு போயிடுச்சு. 2 1/2 பவுன் நகை காணோம். அரணாக்குடி பாப்பாவோட அரணாக்குடிய காணோம்னு சொல்றாங்க. எனக்கு பயமா இருக்கு. என்ன பண்றதுன்னே தெரியல." அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. இத கேட்ட உடனே எனக்கு பயங்கரமான ஷாக்கு. சம்பவமே இங்க தான் தொடங்குது.